விக்கி கிருஷ்ணா சேனல். இன்னைக்கு நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிலரி வெப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழில் நம்ம தெளிவாக பேசுகிறோம் எழுதுகிறோம், ஆனால் இங்கிலீஷில் அந்த அளவுக்கு நம்மளால் பேசவோ எழுதவோ முடியல. காரணம் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். தமிழ் கூடயே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் நம்ம பேசுகிறது தமிழ் தான், வெளியில் நம்ம பேசுகிறது தமிழ் தான். இங்கிலீஷை நம்மளுடைய பயன்பாடு ரொம்பவே கம்மி. அதனால் இங்கிலீஷ்க்கு அதிகமான ப்ராக்டிஸ் இல்லாததுனால மட்டுமே நம்மளால் ஈஸியாக பேசவோ எழுதவோ முடியலை. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நம்மளுக்கு ஒரு நல்லது தான், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப்ஸ். ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்ப்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஹெல்பிங் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயின் வெர்புக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெர்பு தான் ஆக்சிலரி வெர்ப்ஸ். அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயின் வெர்ப்ஸுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய வெர்ப்பை தான் நம்ம ஆக்சிலரி வெர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த வெர்ப் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் வெர்ப் என்ன மாதிரியான டென்ஸில் இருக்குது, எந்த மாதிரியான காலம், நிகழ்காலமாக, பாஸ்ட் டென்ஸாக இல்லை ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கா அப்படிங்கிறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வெர்பு தான் ஆக்சிலரி வெர்ப். அந்த மேலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வெர்புக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதான் இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ், ஆக்சிலரி வெர்ப்ஸ். சரி, அது என்னென்னலான்னு பார்க்கலாம். ஓகே, ஆக்சிலரி வெர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஹெல்பிங் வெர்ப்ஸ் என்னென்னலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸில் ஆம், ரெண்டாவது இஸ், அப்புறம் வாஸ், அப்புறம் ஆர், அப்புறம் வேர், அப்புறம் டூ, நெக்ஸ்ட் டஸ், நெக்ஸ்ட் டிட், நெக்ஸ்ட் have, has, had, next can, could, next may, might, next shall, should, will, would, next need, அப்புறம் out to, அப்புறம் can't, அப்புறம் have to, அப்புறம் must not, must. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஃபார்ம்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னா பி ஃபார்ம்ஸ். ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கெலாம் மீனிங் கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுனால இது ஹெல்பிங் வெர்புன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா பி ஃபார்ம்ஸ். அதாவது பி அப்படிங்கிறது இரு அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் தரும். இதுவும் அந்த மாதிரியான ஆன்சர் தரக்கூடியது மாதிரி இருக்கும். அதனால இதை நம்ம பி ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்புறம் ஆம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் தரும். இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் தரும். வாஸ் இருந்தது, ஆர் இருக்கின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியும், வேர் இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரியும். இதில் ஆம், இஸ் இதெல்லாம் என்ன அப்படின்னா சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கு யூஸ் ஆகும், சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஆர் அப்படிங்கிறது ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். வேர் அப்படிங்கிறது ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். அப்புறம் டூ, டஸ், டிட் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ம்ஸ். இந்த டூ ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படிங்கிறது செய் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் டஸ் அப்படிங்கிறது செய்தல் அந்த மாதிரி யூஸ் ஆகும். இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸுக்கு தான் யூஸ் ஆகும். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ்க்கு, செய்தான், செய்தால் அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் இது யூஸ் ஆகும். இது பாஸ்ட் டென்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும்.
ஹாவ், ஹேஸ், ஹேட் இது மூணும் வந்து என்ன அப்படின்னா ஹாவ் ஃபார்ம். ஹாவ் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஹேஸ் அப்படிங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஹேட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ ஹாவ் அப்படிங்கிறது வந்து உடைமையாக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஆன்சர் தரும், ஹேஸ் அப்படிங்கிறது வந்து உடைமையாக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதுவும் ஆன்சர் தரும், ஹேட் அப்படின்னா உடைமையாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற மாதிரி ஆன்சர் தரும். இப்போ நம்ம பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ். நம்ம நெக்ஸ்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம செகண்டரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரைமரி வெர்ப்ஸை. இப்போ இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு ஆம் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஆம் ஸ்டடியிங் இன் கிளாஸ் செகண்ட்னு போட்டிருக்கு. இதில் ஆம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஹெல்பிங் வேர்பு. இதில் வந்து ஆம்ங்கிறது வந்து ஹெல்பிங் வேர்பு. ஸ்டடியிங் அப்படிங்கிறது வந்து மெயின் வேர்பாக இருக்குது. இந்த மெயின் வேர்ப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜியோடு இருக்கிறதுனால கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. அதில் நம்ம டென்ஸில் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெயின் வேர்ப் என்ன, ஹெல்பிங் வேர்ப் என்னங்கிறத பார்த்துருவோம். ஹெல்பிங் வேர்ப் வந்து இப்போ என்ன செய்யுது அப்படின்னா மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இது என்ன டென்ஸில் இருக்குன்னு பாருங்கள். ஆம் ஸ்டடியிங் இன் கிளாஸ் செகண்ட் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சிங்குலர், இது வந்து ஒரு சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ். அதையும் நம்ம எழுதிக்கலாம். இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இஸ்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஷீ இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இஸ் அப்படிங்கிறது வந்து இதில் எது ஹெல்பிங் வெர்புன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இஸ் அப்படிங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். இதில் வந்து அன் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா மெயின் வெர்ப். இதில் இஸ்ங்கிறது ஹெல்பிங் வெர்ப். இந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து என்ன இன்டெலிஜென்ட்டுக்கு இஸ் வந்து ஹெல்பிங் வெர்பாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னா சிங்குலர் தான். இதுவும் இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நான் வந்து செகண்ட் கிளாஸ் படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்னால தான் நம்ம அதை ப்ரெசன்ட் டென்ஸு போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான கேர்ள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கூட. இது வந்து என்ன அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். அவள் வந்து ப்ரெசென்ட்டில் தான் அவள் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கேர்ள்னு நம்ம சொல்கிறதுனால இது வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் சிங்குலர். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை மட்டுமே இது குறிப்பிடுறதுனால அது சிங்குலர்னு சொல்கிறோம். இதுவும் ஒருத்தரை மட்டுமே சார்ந்து வர்றதுனால இதையும் நம்ம சிங்குலர் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னா வாஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணலாம். He was very polite. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வாஸ் அப்படிங்கிறது தான் என்னது ஹெல்பிங் வேர்ப். மெயின் வேர்ப் வந்து வெரி பொலைட் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். அதாவது ரொம்ப அமைதியாவேன் அப்படிங்கிறது தான் அந்த இதுக்கு ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா மெயின் வேர்புக்கு வாஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் வந்து ஹெல்பிங்காக வந்துட்டுருக்கு. இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சிங்குலர், ஒருத்தரை மட்டுமே இந்த கொஸ்டின் வந்து சார்ந்திருக்குது, இந்த ஆன்சர் வந்து சார்ந்திருக்குது. சிங்குலர் வாஸ் அப்படிங்கிறது வந்து பொலைட், வந்து பொலைட்டாக இருந்தான், ரொம்ப வெரி பொலைட்டாக இருந்தான் அப்படிங்கிறதுனால இது வந்து பாஸ்ட் டென்ஸ். இருந்தான், அவன் ரொம்ப வெரி பொலைட்டாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வாஸ் அப்படிங்கிறதுனால இது பாஸ்ட் டென்ஸ்க்கு போயிட்டு. அப்போ இப்போ இல்லை போல், அப்போ வந்து அவங்க பாஸ்ட் டென்ஸில் இருந்திருக்கிறான். அதை தான் நம்ம வந்து எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறத வந்து வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல் ஆர்
drawing. எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா drawing பண்ணாங்க. எல்லாரும் அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ப்ளூரல். அப்புறம் இதில் வந்து ஹெல்பிங் வெர்பாக இருக்கக்கூடியது ஆர். அப்புறம் வந்து இதில் மெயின் வெர்ப் வந்து என்ன அப்படின்னா மெயின் ஆக்ஷனே வந்து drawing தான். இதுக்கு வந்து ஹெல்பிங்காக தான் வந்திருக்கு. அதனால இது வந்து என்ன அப்படின்னா இதுதான் மெயின் வெர்ப். இதுக்கு ஹெல்பிங்காக வந்திருக்க ஆர் வந்து எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஆர் வந்திருக்கிறதுனால இப்போ தான் எல்லாருமே வரைஞ்சிட்ருக்காங்க. ஆல் ஆர் ட்ராயிங் வரைஞ்சி கொண்டு இருக்கிறார்கள். ஐஎன்ஜி வேறு வந்திருக்கு, கண்டினியூஸ் டென்ஸ் வேறு. ஸோ அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ப்ளூரல் வேறு. ஆல் அப்படின்னு நிறைய ஒன்று மட்டுமே சார்ந்து வரல. ஒன்று வந்துச்சுன்னா அது சிங்குலர், நிறைய வந்திருக்கிறதுனால இது ப்ளூரல். ஸோ ப்ளூரல் ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வேரை வச்சு போட போகிறோம். we were eating apple. இதில் வேர் அப்படிங்கிறது வந்து ப்ளூரல், நாங்கள் அப்படின்ட்டு நிறைய பேரை சார்ந்து வர்றதுனால இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஐஎன்ஜி கண்டினியூஸ் டென்ஸில் தான் இருக்குது. ஈட் அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இது வந்து இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இது வந்து we were eating apples. நாங்கள் வந்து ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் தரும். ஸோ இதனால் வந்து இது என்ன அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து ஒரு ப்ளூரல் பாஸ்ட் டென்ஸு. நம்ம கண்டினியூஸ் டென்ஸை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வேர் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்ப். ஈட் சாப்பிட்றது தான் மெயின் வெர்பாக இருக்குது. இதில் இந்த மெயின் வெர்புக்கு ஹெல்பிங்காக தான் இந்த வேர் இங்கே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வி வேர் இது வந்து நிறைய பேரை சார்ந்துருக்கிறதுனால இது வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ன்னு சேர்ந்ததுனா வேர் அப்படிங்கிறது வந்து சேர்ந்ததுனால இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸுக்கு ஆயிடுச்சு. ஐ அப்படின்னு ஐஎன்ஜி சேர்ந்துருக்கிறதுனால பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுட்டு இப்போ எழுதியிருக்கிறேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து கண்டினியூஸ் டென்ஸை பற்றியே இன்னும் ப்ரீஃபாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மட்டும் இதை ஹெல்பிங் வெர்ப் என்ன, மெயின் வெர்ப் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம். எப்படி வந்தால் ப்ளூரல் ஃபார்ம், எப்படி வந்தால் சிங்குலர் ஃபார்ம், டென்ஸ் வந்து எந்த மாதிரி டென்ஸை குறிக்குது, மெயின் வெர்புக்கு எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பி ஃபார்ம் பார்க்கலாம். டூ ஃபார்ம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாருங்கள். ஹெல்பிங் வெர்ப்ஸ் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஹெல்பிங் வெர்ப்ஸ்னு சொல்லியிருக்கிறோம். அதில் ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் வந்து பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம் 3 ஃபார்ம் பார்த்தோம். நம்ம பி ஃபார்ம் என்னென்னதெல்லாம், டூ ஃபார்ம் என்னென்னதெல்லாம், ஹேவ் ஃபார்ம் என்னென்னதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். பி ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான கொஸ்டின், எந்த மாதிரியான சென்டென்ஸ்க்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் போட்டு பார்த்ததில் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் டூ ஃபார்ம்ஸை வச்சு நம்ம இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் போட போகிறோம். அதுலேயும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். டூ ஃபார்ம்ஸ், இந்த பி ஃபார்ம்ஸ், ஹேவ் ஃபார்ம்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஹெல்பிங் வெர்பு தான். இந்த ஹெல்பிங் வெர்புக்கு பொருள் தராது, மெயின் வெர்புக்கு தான் பொருள் இருக்கும். அதுக்கு வந்து இது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காண்டி ஹெல்ப்பாக வரக்கூடியதுனால தான் இதை நம்ம வந்து ஹெல்பிங் வெர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த டூ ஃபார்ம்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மீனிங்கும் தரக்கூடியதாகவும் இருக்கும், மீனிங் வந்து இல்லாத மாதிரி, அதாவது மீனிங் வந்து இல்லாததாகவும் 2 எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம வந்து என்னடா நீங்கள் வந்து டூ வந்து ஹெல்பிங் வெர்ப்ஸ் தானே, அது வந்து மெயின் வெர்ப் கிடையாதுல்ல, அதுக்கு வந்து மீனிங் கிடையாதுல்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாதுல்ல. அது வந்து மீனிங்கும் தரக்கூடியதாகவும் இருக்குது, மீனிங் வந்து இல்லாத மாதிரியும் இருக்கக்கூடிய சென்டென்ஸையும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக தான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன போட போகிறேன்னா டூவை வச்சு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். இப்போது இந்த டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மீனிங் இல்லாத ஹெல்பிங் வெர்பாவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து டூ யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி. இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படிங்கிறதுக்கு பொருள் இல்லை, இது வந்து என்ன அர்த்தமே இல்லை, ஒரு மீனிங்கே இல்லை. இது வந்து என்னவா தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஹெல்பிங் வெர்பாக தான் இதில் இருக்குது. இதில் ப்ரிஃபர்
ப்ரிஃபர் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பாக இருக்குது. இதுக்கு தான் இது ஹெல்பிங்காக வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒருத்தரை தான் நம்ம கேட்குறோம். டூ யூ ப்ரிஃபர், உனக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண தெரியுமா டீ ஆர் காஃபி, ஏதாவது ஒன்று செய்வியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து சிங்குலர் தான், ஒருத்தட்ட தான் நம்ம இது பண்ணுறதுனால. ரெண்டாவது இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு டஸ் வச்சு எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம். இப்போ டஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதே சென்டென்ஸை கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து டஸ் ஷீ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து கேட்குறோம் அப்படின்னா, அதாவது டஸ் வந்து என்னது, பொருள் தராதது, அதுக்கு வந்து அர்த்தமே மீனிங் தராதது, மீனிங்கே இல்லாத ஒரு வார்த்தை தான் டஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஃபர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மெயின் வெர்பு, இதுதான் வந்து மீனிங் தரும். ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப்பாக தான் இது வந்து வந்திருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து ப்ரிஃபர் பண்ணுவியா டீ ஆர் காஃபி அப்படின்ட்டு, அவள் வந்து அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல டூவில் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து டஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அவளுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண தெரியுமா டீ ஆர் காஃபி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஷீ போட்டுக்கிறோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா, இதுவும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஷீ அப்படிங்கிறது வந்து அவள் அப்படின்னு தான் கேட்டோமே தவிர அவங்க அவர்கள் அப்படின்னு நம்ம வந்து ப்ளூரல் ஃபார்மில் கேட்கல, சிங்குலர் ஃபார்மில் தான் கேட்டோம். ஸோ இது வந்து ஒரு சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில், இது வந்து ஒரு சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து டிட் வச்சு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம டிட் வச்சு எக்ஸாம்பிள் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டூவும் பார்த்தாச்சு, டஸ்ஸும் பார்த்தாச்சு. இப்போ வந்து யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ டூ ஷீ டஸ் அப்படிங்கிறது வந்து எதனால் இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள்லாம். நெக்ஸ்ட்டு டிட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அதுவும் இதே கொஸ்டினே வச்சு பார்க்கலாம். டிட் யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி. அதாவது டிட் அப்படிங்கிறது வந்து நான் பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட. ஸோ வந்து இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் பண்ணணும். டிட் யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி எஸ்டர்டே. நீங்கள் வந்து காஃபி, அதாவது நீ வந்து காஃபி ஆர் டீ வந்து செய்றியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து அவ காஃபி ஆர் டீ வந்து செய்வாளா அப்படிங்கிறதுனால தான் நம்ம டஸ்ஸுங்கிறதையும் யூஸ் பண்ணோம் இந்த சென்டென்ஸில். இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இங்கே வந்து டூ யூஸ் பண்ணணும். அதே இது ஹீ, ஷீ, இட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து டஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டூ அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, டஸ்ஸுங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது, டிட்டுங்கிறதுக்கும் அர்த்தம் கிடையாது. இதில் மெயின் வெர்பு வந்து என்னது அப்படின்னா ப்ரிஃபர் தான். இதில் மெயின் வெர்பு வந்து என்னது அப்படின்னா ப்ரிஃபர் தான். இதுக்கு தான் வந்து மீனிங் உண்டு, இதுங்களுக்கு மீனிங் கிடையாது டிட்டுக்கு. இது ஜஸ்ட் ஹெல்பிங் வெர்பு தான், மெயின் வெர்புக்கு இது வந்து ஹெல்பிங்காக தான் வருது. எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் காமிக்குது. இது ரெண்டுமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நீ வந்து செய்வியா, அவ செய்வாளா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ் தான். டிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்னால தான் டிட் யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி எஸ்டர்டே. எஸ்டர்டே நீங்கள் வந்து காஃபி டீ எதுவும் போட்டிங்களா, ப்ரிஃபர் பண்ணிங்களா அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். ஸோ வந்து இது வந்து என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸில் தான். ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது, இது பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சிங்குலர் தான், ஒருத்தரை தான் நம்ம கேட்குறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ். ஸோ நல்லாவே நான் இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவாவோ ஒரு பாசிட்டிவாவோ சொல்கிற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து டூ யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி அப்படின்னு நம்ம இப்போ ஒரு கொஸ்டின் வந்து வருது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் நீங்கள் வந்து என்னவா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டூ யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து டூ யூ, இப்போது இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ யூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி, எஸ் ஐ டூ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி அப்படிங்கிற மாதிரி வரும். இதே இது அது ஒரு அந்த ஆன்சர் வந்து இப்போ நெகட்டிவாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா எஸ் ஐ டு நாட் ப்ரிஃபர்
டீ ஆர் காஃபி, டூ நாட்னு போட்டு நம்ம நெகட்டிவாக ஆன்சர் கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஷீ ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி. முன்னாடி வந்து டஸ் போட்டு நம்ம இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்கிறோம். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஐ வி யூ தே இதெல்லாம் வந்தால் தான் நம்ம டூங்கிற இதை யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் அப்படின்னா நம்ம டஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். டிட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த காஃபி நேற்று போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீ does prefer tea or coffee. Yes, she does அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே வந்து நெகட்டிவாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா she doesn't இல்லை does not prefer tea or coffee அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்போ வந்து did you prefer tea or coffee yesterday அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். நம்ம வந்து என்ன ஆன்சர் பண்ணலாம், இதுக்கு வந்து பாசிட்டிவாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா yes I did prefer tea or coffee yesterday அப்படின்னு நம்ம வந்து in yesterday அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே இது நம்ம ஆன்சர் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டிட் நாட் ப்ரிஃபர் டீ ஆர் காஃபி இன் எஸ்டர்டே. நான் வந்து எந்த ஒரு காஃபியும் பண்ணலை டீயும் பண்ணலை எஸ்டர்டே அப்படின்ட்டு நம்ம நெகட்டிவாகவும் ஆன்சர் பண்ணலாம். நெகட்டிவ்னா நாட் வச்சு பண்ணணும். நெகட்டிவ் இல்லை அப்படின்னா நம்ம அதை டிட் வச்சே பண்ணிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம் என்ன அப்படின்னா ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்பாக தான் இருக்குது. இதில் வந்து மீனிங் தரலை. ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது தான் மீனிங் தருது. இது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்குது. இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஐ வி தே இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம ஹாவ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து ஷீ ஹீ டிட் ஷீ ஹீ இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னா ஹேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து she has finished work. she has finished work அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஹெல்பிங் வெர்பா ஹேஸ் இருக்குது, மெயின் வெர்பா ஃபினிஷ்ட் இருக்குது. இதில் வந்து ஷீ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஐ வி தே இதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம ஹேவ்ங்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே வந்து என்னதுன்னா சிங்குலர் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் have has அப்புறம் had finished work. இதில் வந்து he she it they எதுனாலும் ஓகே தான். ஹேடுங்கிறதுக்கு ஐ ஹேடுன்னு போடலாம், ஷீ ஹேடுன்னு போடலாம். இது வந்து ஹெல்பிங் வெர்பு தான். இது வந்து மீனிங் தராது. இது மெயின் வெர்ப். இதுதான் மீனிங் தரும். மொத்தத்தில் வந்து உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். நான் முதல்ல சொன்னது தான் மெயின் வெர்பு அந்த சென்டென்ஸு எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஹெல்பிங்காக வரக்கூடிய வெர்பு தான் இந்த ஹெல்பிங் வெர்ப். அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ சில ப்ரைமரி வெர்ப்ஸ் கூட மீனிங் தரக்கூடியதாக இருக்குது. அது என்னதெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். யாருமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். இன்னும் முடியலை, நம்ம இன்னும் பார்க்கலாம். நம்ம ஹேவ் வச்சு பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். இதுதான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஹேவ்க்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள். இது வந்து ஹேவ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கான்னு பார்த்தா மீனிங் இருக்கான்னு பார்த்தா மீனிங் கிடையாது. ஃபினிஷ்ட் அப்படிங்கிறதுக்கு தான் மீனிங் உண்டு. இந்த மெயின் வெர்புக்கு தான் இது ஹெல்பிங்காக வர்றதுனால இதை நம்ம ஹெல்பிங் வெர்புன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தான் கேட்குறோம். ஸோ வந்து இது சிங்குலர் தான். ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் உள்ள ஒரு இது. அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு ஹேஸ். முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா ஹேவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதனால் ஹேவ் அப்படின்னா ஐ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஐ அப்புறம் வந்து வி தே இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ வி யூ தே இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஹேவுங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள். ஷி ஹேஸ் ஃபினிஷ்ட் மைங்கிறது பதில் இப்போ ஹேர் ஒர்க். இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ்டுங்கிறதான் எப்போதும் போல் மெயின் வெர்ப். இதுதான் ஆக்ஷன், இதுதான் மெயின் வெர்ப். இந்த மெயின் வெர்புக்கு இது வந்து ஹெல்பிங்காக வர்றதுனால இந்த ஹேஸ்ங்கிறது தான் ஹெல்பிங் வெர்ப். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து
ஹீ ஷீ இட் அப்படிங்கிறதுனால தான் இங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஹேஸ்ங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஒர்க் அப்படின்னு நம்ம வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபினிஷ்டுங்கிறது தான் மெயின் வேர்ப், ஹேட் அப்படிங்கிறது வந்து ஹெல்பிங்காக தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெல்பிங் வேர்ப். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஹீ ஷீ இட்டு ஐ வி தே என்ன வந்தாலும் நம்ம ஹேடுங்கிறத யூஸ் பண்ணலாம். எனிவே நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இதை பார்த்தாச்சு. இப்போது நம்ம இந்த ப்ரைமரி வெர்ப்லேயே சில ஹெல்பிங் வெர்பு வந்து பொருள் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஆக்ஸிலரி வெர்பு ஹெல்பிங் வெர்பாக இருக்கும்போது மீனிங் தராது. அதே இது மெயின் வெர்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஐ ஆம் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டிங் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பு. இதுதான் வந்து மெயின் வெர்பாக இருக்குது. இதுதான் ஆக்ஷன். இது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஹெல்பிங் வெர்பாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸில் நான் வந்து ஆப்பிள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இந்த வெர்பு மெயின் வெர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஹெல்பிங் வெர்பு வந்து வந்திருக்குது. டென்ஸை வந்து சொல்கிறதுக்காண்டி இந்த ஹெல்பிங் வெர்புக்காண்டி ஆம் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இதே ஹெல்பிங் வெர்பு வந்து மெயின் வெர்பாக இருந்தால் எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐ ஆம் அன் ஆப்பிள் கார்டன் வச்சுப்போமா. ஐ ஆம் இன் ஆப்பிள் கார்டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ மெயின் வெர்பாக இருக்குது. நான் வந்து ஆப்பிள் கார்டனில் இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த பி ஃபார்ம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பி அப்படிங்கிறது வந்து இரு அப்படிங்கிற மாதிரியே சார்ந்து வரும். ஸோ அந்த அதில் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் இது எல்லாமே வந்து அந்த இரு அப்படிங்கிற மாதிரியே ஆன்சர் தர மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஆம் இன் ஆப்பிள் கார்டன், நான் வந்து ஆப்பிள் கார்டனில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால இதுதான் வந்து இப்போது மெயின் வெர்பாக யூஸ் ஆகி இதில் இந்த சென்டென்ஸில் வந்து பயன்படுத்தியிருக்கோம். இதில் வந்து இது ஹெல்பிங் வெர்பாக இல்லை, மெயின் வெர்பாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆக்ஸிலரி வெர்பை வந்து பார்க்கலாம். Do you take a lot of water அப்படின்னு இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் வச்சுருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ அப்படிங்கிறது வந்து பொருள் தருமா? இல்லை, மீனிங் இல்லை. இது வந்து மீனிங் இல்லை. இது வந்து ஒரு ஆக்ஸிலரி வெர்ப். இது வந்து மீனிங் தரல இதில் இந்த சென்டென்ஸில். ஸோ இதில் வந்து எது மெயின் வெர்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பாக இருக்குது. இது வந்து மெயின் வெர்பாக இல்லை, ஹெல்பிங் வெர்பாக தான் இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஆக்ஸிலரி வெர்ப் வந்து இதில் மீனிங் தரல. இதுக்கு வந்து இப்போ நம்ம நெகட்டிவில் ஆன்சர் சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ ஐ டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் வாட்டர். இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ஐ டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் வாட்டர் அப்படின்ட்டு இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம பண்ணலாம். நோ ஐ டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் வாட்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டேக் தான் வந்து மெயின் வெர்பு. டோன்ட் அப்படிங்கிறது வந்து டூ வந்து நெகட்டிவ் ஃபார்மில் நம்ம பண்ணியிருக்கிறதுனால நாட் வச்சு பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ஹெல்பிங் வெர்பு வந்து do not அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து இதே பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எஸ் ஐ டேக் டூ மச் ஆஃப் வாட்டர் அப்படின்னு தான் நம்ம சென்டென்ஸ் போடணுமே தவிர எஸ் ஐ டூ அப்படின்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம். எஸ் ஐ டேக் டூ மச் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கூட நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஹெல்பிங் வெர்பாக தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். இதே மெயின் வெர்பாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா I do my homework daily. நான் வந்து என்னோட ஹோம்ஒர்க்கை வந்து டெய்லி பண்ணுவேன்
அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் வெர்பாக இருக்கிறது வந்து என்னதுன்னா இந்த ஆக்சிலரி டூ தான். ஆக்சிலரி வெர்ப் வந்து இதில் மெயின் வெர்பாக மாறி இருக்குது. ஓகே, நம்ம வந்து டூ அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து எதனால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஐ யூ வி தே இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா டூன்னு தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து அதே டஸ் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராகவன் டஸ் ஹிஸ் ஹோம்வொர்க் ஆன் டைம். இப்போ வந்து ராகவன் வந்து பார்த்தோம். இப்போ ராகவன் ஹீ ஷீ இட் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து டஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஹிஸ் ஹோம்வொர்க் ஆன் டைம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டஸ் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பாக இருக்குது. ஆக்சிலரி வெர்ப் வந்து ஹெல்பிங் வெர்பாகவும் இருக்கும், சில சென்டென்ஸில் வந்து மெயின் வெர்பாகவும் வரும். அப்படிங்கிறதுக்கு தான் இது எக்ஸாம்பிளாக நான் இப்போ எழுதியிருக்கிறேன். வந்து டைமுக்கு ராகவன் வந்து ஹோம்ஒர்க் எழுதுகிறான். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஹாவ், ஹேஸ், ஹேட் இதை வச்சு நம்ம மெயின் வெர்பாக வந்தால் என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து தே ஹாவ் 2 kittens. தே ஹாவ் 2 kittens. இதில் வந்து ஹாவ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்பாக வரல, மெயின் வெர்பாக வந்திருக்கு. இதுதான் இந்த சென்டென்ஸில் மெயின் வெர்பாக வந்திருக்கு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் எதனால் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஐ வி யூ தே இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஹாவ்னு போடுறோம். ஹீ ஷீ இட் இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஹேஸ்ன்னு போடுறோம். இல்லை ஹீ ஷீக்கு பதிலாக நேம் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேஸ்ன்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹேஸ் வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Ruby has a beautiful kittens. Ruby has a beautiful kittens வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் வந்து he, she, it அல்லது நேம் இதெல்லாம் வர்றதுனால தான் நம்ம வந்து has யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து has அப்படிங்கிறது தான் வந்து என்னது அப்படின்னா மெயின் வெர்பாக இருக்குது. இப்போ டூ, டஸ், டிட் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்கிறது, செய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை வந்து இதில் உணர்த்துது. இதில் வந்து ஹாவ் அப்படிங்கிறது வந்து வைத்திருந்தல், நம்ம வச்சுருக்கிறோம், உடைமையாக்கி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்து இதில் உணர்த்துது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்ல போகிறேன். ஹேட் வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ஹேட் எ letter from my dad. இப்போ வந்து நான் வந்து had தான் வந்து இதில் மெயின் வெர்பாக இருக்குது. இதில் வந்து had நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன அப்படின்னா ஐ என்னனாலும் ஹீ ஷீ இட்னாலும் ஓகே, ஐ வி யூ தேனாலும் ஓகே, எதுவாக இருந்தாலும் நம்ம ஹேட் வந்து இங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு ஹேட் தான் யூஸ் பண்ணலாம். இதுதான் இதில் மெயின் வெர்பாக இருக்குது. நான் வந்து என்னோடய டேட் கிட்ட இருந்து ஆல்ரெடி லெட்டர் வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் இதில் வந்து எஸ்டர்டே பாஸ்ட் டென்ஸ்னால எஸ்டர்டே இது வந்து ப்ரெசண்ட்டில் இருக்குது. இது ரெண்டும் ப்ரெசண்ட், இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து என்ன அப்படின்னா ப்ரெசண்ட். இப்போது நம்ம மெயின் வெர்பாக ஆக்சிலரி வெர்பு வந்து ஹெல்பிங் வெர்பாகவும் வரும், மெயின் வெர்பாகவும் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ஆக்சிலரி வெர்பு வந்து ஒன்றா தான் வருமா, ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு வாட்டி தான் வருமா அப்படின்லாம் இல்லை, 2-3 வாட்டியும் வரும். அதில் நான் இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். Will you do this work for me? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா will you do this work for me, எனக்காண்டி ஒர்க் நீ வந்து பண்ணி கொடுப்பியா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து மெயின் வெர்பாக இருக்கிறது வந்து இதாக இருக்குது. இதில் வந்து do அப்படிங்கிறதும் will அப்படிங்கிறதும் வந்து ஆக்சிலரி வெர்ப். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 2
ஆக்ஸிலரி வெர்ப் கூட ஒரு சென்டென்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு they have been building the bridge for several months. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ் பீன் அப்படிங்கிறதுக்கு வந்து பொருள் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இது வந்து ஜஸ்ட் ஹெல்பிங் வெர்பாக தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஹெல்பிங் வெர்பாக தான் இதில் வந்திருக்குது. இதுவும் வந்து இதில் ஹெல்பிங் வெர்பாக தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதில் வந்து என்னது அப்படின்னா மெயின் வெர்பாக இருக்குது. ஸோ 1 or 2 வந்து ஆக்ஸிலரி வெர்ப் வந்து ஹாவ் பீன், இது ரெண்டுமே வந்து ஹெல்பிங் வெர்பு தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹேஸ் வச்சு நம்ம போடலாம். he has been living in Chennai since 1980. ஸோ நம்ம சொன்ன ஹீ ஷீட்னால ஹேஸ் போட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹேஸ் பீன், இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ஹெல்பிங் வெர்பு தான். இதில் மெயின் வெர்பாக இருக்கிறது வந்து லிவிங் தான். ஸோ 1 or 2 மோருக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஹேட் வச்சு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஐ ஹேடு பீன் working there for 5 years. இதில் வந்து பார்த்தீங்கன்னா had been, நான் ஐ யூ வில் தே எதுவாக இருந்தாலும் ஐ வி யூ தே ஹீ ஷீட் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஹேட் யூஸ் பண்ணுவோம். ஹேட் பீன் இது ரெண்டுமே வந்து ஹெல்பிங் வெர்பாக தான் வந்திருக்குது. இதில் வந்து ஒர்க்கிங் அப்படிங்கிறது தான் மெயின் வெர்பாக வந்திருக்கு. ஓகேங்க, இப்போது நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஆக்ஸிலரி வெர்பை வந்து அதுக்குள்ளே என்னென்னதெல்லாம் ஆக்ஸிலரி வெர்ப்னா ஹெல்பிங் வெர்ப், அதனுடைய ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்ப் வந்து என்னென்னலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அதுக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹெல்பிங் வெர்பாக தான் வருமா இல்லை மெயின் வெர்பாகவும் வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இல்லை அது வந்து ஒரு வாட்டி தான் வருமா, இல்லை 1 or 2 or 3 இது டைம்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடர்ன் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ மாடர்ன் ஆக்ஸிலரி வெர்ப்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், அப்புறம் நீடு, டேரு, அவுட் டு, யூஸ் டு, அப்புறம் ஹேவ் டு, மஸ்ட், மஸ்ட் நாட், இந்த மாதிரி தான் மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் இருக்குது. இப்போ வந்து மாடல் ஆக்ஸிலரி வெர்ப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன், குட் இது வந்து எந்த மாதிரி வந்து எந்த மாதிரிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எபிலிட்டி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து முடியும் முடியாது அந்த மாதிரி எபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மிஷனை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து எதுக்கு யூஸ் ஆகும், எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாடர்ன் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். இப்போ அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கேன் வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ கேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்னெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தருடைய எபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எபிலிட்டியை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த சென்டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேன் அப்படிங்கிறத. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா பெர்மிஷன் கேட்குற மாதிரி அப்படிங்கிற சென்டென்ஸுக்கும் நிறைய வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பெர்மிஷன் கேட்குறதுக்கு யூஸ் ஆகும், இதுவும் வந்து பெர்மிஷன் கேட்குறதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் போடுறோம். இப்போ வந்து ஷீ கேன் சால்வ் த ப்ராப்ளம். ஷி கேன் சால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எது இதில் ஆக்ஸிலரி வெர்ப், மாடர்ன் ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னா இதுதான் மாடர்ன் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சென்டென்ஸில் வந்து இது மீனிங் தருது. ஸோ அவளோட எபிலிட்டியை வந்து இதில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது.
அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு கேன் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குட் கேன் வந்து எப்படி எபிலிட்டி பெர்மிஷன் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ அதே மாதிரி தாங்க குட் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அந்த மாதிரி குட் அப்படிங்கிறதும் வந்து எபிலிட்டி பெர்மிஷன் இந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இப்போ குட்டை வச்சு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா குட் ஐ யூஸ் யுவர் பைசைக்கிள், குட் ஐ யூஸ் யுவர் பைசைக்கிள் அப்படின்னு போட்டு ஒரு ப்ளீஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குட் அப்படிங்கிறது தான் மாடர்ன் ஆக்சிலரி வெர்ப். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் உன்னுடைய பைசைக்கிளை வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் வந்து நம்ம கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம வந்து குட் யூஸ் பண்ணலாம், இதுக்கு கேனும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து மே மைட். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் யூஸ் இது வந்து என்னெல்லாம் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்குற மாதிரி அந்த மாதிரி உள்ள சென்டென்ஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அப்பாலஜிக்கு கூட அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து என்ன செய்யும் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கும் மே மைட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிலிட்டியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் கேன் குட். அப்புறம் வந்து பெர்மிஷன் கேட்குற மாதிரியும் நம்ம சென்டென்ஸுக்கு இதை கேன் குட்டை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மே மைட். இது வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறதுக்கு அப்பாலஜி கேட்குறதுக்கு இதுக்கும் வந்து மே மைட் அப்படிங்கிற இது வந்து வேர்டை வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாசிபிலிட்டிஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியும் அந்த சென்டென்ஸ் வந்து அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கும் மே மைட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ட்ரோடக்ஷன் பண்ணுற மாதிரி நம்மளை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சென்டென்ஸ் போடுற மாதிரி நான் சொல்கிறேன். மே ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், நான் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம வந்து மே வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் கேட்குற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே ஐ கமின் நான் வந்து உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி சென்டென்ஸ்க்கும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா மே அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாசிபிலிட்டிஸ் வந்து அதாவது இயலுமா இயலாதா அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸுக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா மே அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா we may reach Delhi on Sunday. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து டெல்லிக்கு சண்டேயில் வந்து நாங்கள் அடைஞ்சிடலாமா ரீச் ஆயிடுவோமா அப்படிங்கிற முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கூடுமா கூடாதா இயலுமா இயலாதா அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து இதில் வந்து உணர்த்துற மாதிரி இருக்கும் இந்த சென்டென்ஸ். அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம அதுக்கும் வந்து நம்ம மே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். தே might get a chance. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்காது, உள்ள வரலாமா அப்படிங்கிற மாதிரியும் என்னோட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமா என்னை பற்றி அப்படிங்கிறதுக்கும் அப்புறம் வந்து டெல்லிக்கு வந்து நான் சண்டே வந்து ரீச் ஆயிடுவோமா வந்துருவோமா அப்படிங்கிறதுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க மைட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து வாய்ப்பு கிடைக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியானதும் அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கும் நம்ம வந்து மைட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வில்வுட். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பார்த்தோம்னா இது வந்து எந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு வில்லிங்னஸை வந்து
என்ன செய்யும்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் வில் வுட் அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ அதுக்குள்ளே எக்ஸாம்பிள் பார்த்துருவோம், அது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன பண்ணோம்னா, ஐ வில் வாஷ் த டிஷ்ஷஸ். நான் வந்து வாஷ் பண்ணலாமா, இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷனுக்கும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து யூஸ் ஆகும். பெர்மிஷன் அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கும் வந்து இது யூஸ் ஆகும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஐ வில் கோ டு மார்க்கெட் இன் த ஈவினிங். நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகலாமா இன் ஈவினிங்க்கு, அதாவது நம்ம வந்து முதல்ல வந்து முடிவு பண்ணிவிட்டு போகலாமா அப்படிங்கிறத தான் நம்ம கேட்போம். அந்த மாதிரி இதுக்கு வில் வந்து யூஸ் ஆகும். ஐ வில் கோ டு மார்க்கெட் இன் த ஈவினிங். நான் வந்து ஈவினிங்கில் மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் வந்து வெளிப்படுத்துறதுக்காண்டி இது வந்து யூஸ் ஆகும். ஐ வில் வாஷ் த டிஷ்ஷஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் வுட். இது வந்து எதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், ஒரு வில்லிங்னஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும், பெர்மிஷனுக்கு கூட இது வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் வாஷ் த டிஷ்ஷஸ். ஒரு வில்லிங்னஸோட வந்து நம்ம வந்து சொல்லுவோம், இந்த டிஷ்ஷஸ்லாம் நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லிங்னஸோட வந்து யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ்க்கு வில் வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வேறு எந்த மாதிரிலாம் வில்லை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐ வில் கோ டு த மார்க்கெட் இந்த ஈவினிங் வந்து நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வில்லிங்னஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். வில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ வந்து நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸில் உள்ளதுக்கு இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த ஈவினிங், ஐ வில் கோ டு த மார்க்கெட் இந்த ஈவினிங் அப்படின்னா நம்ம ஈவினிங் வந்து நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு நம்ம அந்த ஃப்யூச்சர் டென்ஸில் உள்ள வில்லிங்னஸ்க்கு வந்து இது நம்ம என்ன வில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட் வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து போடலாம். வுட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வுட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஐ வுட் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இதில் வந்து ஆக்சிலரி வெர்பு, மாடல் ஆக்சிலரி வெர்பு வந்து என்னென்னா வுட். இது வந்து என்னவா வந்து இந்த சென்டென்ஸை வந்து உணர்த்துறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து கடமைப்பட்டவனாக இருப்பேன், ரொம்ப வந்து நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ்க்கு வந்து வுட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி, ஒரு வேண்டுகோளுக்காண்டி நம்ம வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். அதே இது வுட் வந்து இன்விடேஷன் பண்ணுற மாதிரியான சென்டென்ஸ்க்கும் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்விடேஷன் மாதிரி அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். Would you like to, அதாவது நீங்கள் விரும்புகிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்விடேஷன்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஒரு சென்டென்ஸுக்கும் நம்ம வந்து வுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா கேன் பார்த்தோம், நம்மளோட எபிலிட்டி, பெர்மிஷன், இதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான். இதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னா கேன், இப்போ நெகட்டிவ் அப்படின்னா கேனாட், குட்னா பாசிட்டிவ், குட் நாட்னா நெகட்டிவ், அந்த மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து மே மைட் அப்படிங்கிறது வந்து இயலுமா இயலாதா, செய்யலாமா அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற சென்டென்ஸ்க்கு அதை வந்து யூஸ் பண்ணலாம். மே மைட் அப்படிங்கிற வேடை போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பெர்மிஷன் கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸுக்கும் நம்ம வந்து மே மைட் அப்படிங்கிற வேடை போட்டு யூஸ் பண்ணலாம். அப்பாலஜி கேட்கக்கூடிய சென்டென்ஸுக்கும் நம்ம மே மைட் அப்படிங்கிற வேடை போட்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது வந்து வில் வுட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டென்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம், அப்புறம் ஒரு வில்லிங்னஸை வந்து அந்த சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு உணர்த்தும். நெக்ஸ்ட் வந்து பெர்மிஷன் கேட்கக்கூடியதும் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸுக்கும் வந்து நம்ம வுட் வந்து யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஷால்
should. இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி கட்டாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு சென்டென்ஸுக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஷால் ஷுட் வந்து யூஸ் பண்ணலாம் ஆர்டர் பண்ணுற மாதிரியானதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு கூட நம்ம வந்து ஷால் ஷுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்தை வந்து பெர்மிஷனோட கேட்குற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய விருப்பம் இந்த ஷால் ஐ கோ டு பாத்ரூம் நான் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்குறோம்ல அதுதான் வந்து ஒரு சஜஸ்டிங் அண்ட் எலமெண்ட் ஆஃப் பெர்மிஷன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து ஷால் ஷுட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அதுக்குள்ளதெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் shall I read book tomorrow. இப்போ வந்து எனக்கு புக் வந்து ரீட் பண்ணுறது வந்து இஷ்டம். அப்படிங்கும்போது நான் வந்து புக் வந்து ரீட் பண்ணணும். டுமாரோ பண்ணலாமா, நாளைக்கு வந்து நான் பண்ணலாமா, புக் வந்து ரீட் பண்ணலாமா அப்படிங்கிற நம்மளுடைய விருப்பத்தை வந்து ஒரு நம்மளோட சஜஷனை வந்து வித் பெர்மிஷனோட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கும் நம்ம வந்து ஷால் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷுட்டை வந்து இப்போ ஆர்டர் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். யூ ஷுட் attend the regularly. இப்போ வந்து நீ கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கிளாஸை வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம், அவங்கள கட்டாயப்படுத்துகிறோம். அந்த மாதிரியான சென்டென்ஸுக்கும் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணக்கூடிய சென்டென்ஸுக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம வந்து ஷுட்டை வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மஸ்ட், அப்புறம் அவுட் டு. இது ரெண்டுமே வந்து என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்டர் தான். ஆர்டர் மாதிரியான சென்டென்ஸுக்கு இது நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ மஸ்ட் டேக் பிரேக்ஃபாஸ்ட் early in the morning. இதில் ஆக்ஸிலரி வேர்ப் மஸ்ட். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணுற மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு நம்ம வந்து மஸ்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். இப்போ அவுட் டு அப்படிங்கிறதுக்கும் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதுவும் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், யூ அவுட் டு obey your parents. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் டு இதுவும் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி தான். நீ வந்து உன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சென்டென்ஸ்க்கும் நம்ம வந்து அவுட் டு அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து மஸ்ட்டு கூட போட்டு யூஸ் பண்ணலாம். யூ மஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணக்கூடிய சென்டென்ஸுக்கு அவுட் டு மஸ்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம ஆக்ஸிலரி வெர்ப்ஸை பற்றி பார்த்தோம். ஆக்ஸிலரி வெர்ப்ஸ்னால் என்ன? அது வந்து ஒரு ஹெல்பிங் வெர்ப்ஸ். அதில் ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் அண்ட் மாடர்ன் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ்ன்ட்டு 2 டைப்ஸ் இருக்குது. அதில் உள்ள எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணி சொல்லிட்டேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.